அனுஜா, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? முன்ன விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அனுஜா, நீயும் நக்ஷத்ராவும் என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடு. இல்லை, நீயும் ஒரு மாதிரியா இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு என்னமோ இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு தோணுது. அந்த சிடுமூஞ்சி இருக்கான ஆஃபீஸில், அவனும் ஒரு மாதிரியாக தான் இருந்தான். அப்புறம் நான் அவன் மூட சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணா அவன் என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டான். அவன் எதுக்கு அப்படி சண்டை போட்டான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. சரி, ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஆசிஸ், இன்னும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தல, காஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரமா வா. பாட்டி 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 பாட்டி, இந்தாங்க பிரசாதம், சாப்பிடுங்க. எதுக்கு இந்த பிரசாதம்? முதல்ல சாப்பிடுங்களேன். சரி, இப்ப சொல்லு. பாட்டி, அது வந்து அனுஜா இப்ப இந்த சிட்டிக்குள்ள திரும்பி வந்துட்டா. என்ன? உத்ரா அத்தை 2 பேருமே அவளை பாத்திருக்காங்க. ஆனா என்னால பார்க்க முடியல. அதனால நானும் அம்மன் கிட்ட இந்த பிரசாதம் படிச்சு வேண்டிக்கிட்டேன், ஏன் கண்ணுக்கு அவ தெரியணுங்கிறதுக்காக. ஒருவேளை அனுஜா இந்த ஊருக்குள்ள வந்திருக்கானா? அப்படியே நம்மளை சந்திக்க வரல? சந்திச்சு என்ன பண்ணுவா? அவளுக்கு இந்த வீட்டுல என்ன கிடைக்க போகுது? அம்மா, அந்த கடவுளுக்கே நல்லா தெரியும், அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல துக்கமும் வேதனையும் மட்டும்தான் அம்மா கிடைச்சிருக்கு. ராஜி, அப்பப்போ கொஞ்சம் பாசிட்டிவா பேசுப்பா. எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க. பழைய காலத்து ஹீரோ மாதிரி. இந்த பிரசாதம் சாப்பிடு. ஒருவேளை அனுஜா இங்க இருந்தா அவ கண்டிப்பா நம்மளை சந்திக்க வருவா. அனுஜா திரும்ப இந்த ஊருக்குள்ள வந்துட்டாளா? பரவாயில்லையே. ரிஷியனை மட்டும் இந்த நியூஸை கேட்டுட்டாருன்னா அப்புறம் சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவாரு. இதோ இப்பயே ஃபோன் பண்றேன். இல்ல, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நானே இந்த குட் நியூஸ் அவர்கிட்ட சொல்லுவேன். அனுஜா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானே. இங்க யார கேக்குறதா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணு நேத்துக்கு என் கூட இருந்தா நீங்க இவ்வளவு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க, பார்க்கலாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் கவனமா பாருங்க சார், எங்கேயாவது பாத்தீங்களா? சார், நான் தான் பார்க்கலன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். என்ன இப்படி சொல்றா? எப்படியாவது ஞாபகம் வரல, சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாவது தெரிஞ்சிருக்கல, ஏதாவது நம்பர்ஸ், அட்ரஸ் ஏதாவது. சார், நான் என் வேலையை பார்க்கணும், ப்ளீஸ். நான் போகட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன வெயிட்டர் நீ? ஒரு நிமிஷம் சார், நீ கஸ்டமர்ஸை மதிக்கவே மாட்டியா? நான் இப்ப இவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த பொண்ணு நேத்து ராத்திரி ஏன் கூட தான் இருந்தா, இந்த பொண்ணை பத்தி தெரியுமான்னு தான் கேட்டேன். அதாவது இந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். நீங்க பாருங்க, கவனமா பாருங்க, இந்த பொண்ணு டெய்லி இங்க வரலாம்ல. இங்க பாருங்க, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் ஏதாவது கிடைச்சா கூட ஓகே தான், ப்ளீஸ் சொல்லுங்க. சார், இங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அவங்க எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது சாத்தியம் இல்லை. ஒருவேளை அவங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருந்தா அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எங்ககிட்ட இருந்திருக்கும். சாரி சார். ஓகே, இப்போ நீங்களே எனக்கு சொல்லுவீங்க எத்தனை மணிக்கு அந்த பொண்ணு ஷார்ப்பா இங்க வந்தானு. சரி, என் கூட வாங்க, சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் வாங்க. சார், சாரி, சிசிடிவி ஒர்க் பண்றதில்ல. ஐ எம் சோ சாரி. ஒர்க் ஆகாதா? இல்ல அப்ப சார். எதுக்காக அங்க வச்சிருக்கீங்க? ஷோக்காக வச்சிருக்கீங்களா? சார், சாரி, வெரி சாரி. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? நீங்க அப்ப உள்ள ஓடி வந்தீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? வெளிய பலமா காத்தடிச்சதால அப்போ லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆச்சு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? எல்லாரும் காமா இருங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. அந்த நேரத்துல நான் உங்களை இந்த இடத்துல பார்த்தேன். கண்டிப்பா ஞாபகம் வந்துருச்சா? கரெக்ட், அந்த பொண்ணே தான். உங்களுக்கு இத பாருங்க, ஞாபகம் வருதா? ஒருவேளை அந்த நேரத்துல அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்கள பத்தி சொல்றது இம்பாசிபிள். எஸ் சார், அந்த நேரத்துல சர்வீஸ் டவுன். அது இல்லாம நாங்க அந்த நேரத்துல கஸ்டமர்ஸ்க்கு பில் பண்றது இல்ல. பில் போடாததால அது
இம்பாசிபிள் சார். ஐம் சாரி. ரிஷி, நீ வந்துட்டியா? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல? மழை வந்துட்டு இருக்கு, நீயும் நனைஞ்சிட்ட. நான் ஒரு வேலை பார்க்குறேன். நான் உனக்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன், இல்லைன்னா உன் உடம்பு கேட்டு போயிடும். துணியை நானே எடுத்துக்கிறேன். ரிஷி, உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா அனுஜா உன்னை வெறுக்கிறாள் உத்ரா. நீ அனுஜாவை பாத்தியா? இல்ல, நான் அப்படிதான் ஃபீல் பண்ண. அப்புறம் நீ ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவே இல்லை. ஆமா, அவ என்ன வெறுக்கிறா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவ உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் தான் காரணம். அனுஜா, can I come in? அனுஜா, நான் உள்ள வர போறேன். ஏன் இன்னும் சாப்பிடவே இல்லை? அபிஷேக் ப்ளீஸ், எனக்கு பசிக்கவே இல்லை ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோ அபிஷேக், எனக்கு பசிக்கல ப்ளீஸ். இந்த பாரு, இப்போ நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க விரும்பல. என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதை நீ இப்போ என்கிட்ட சொல்ல விரும்பலைங்கிறதும் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த வீட்டில் இது வரைக்கும் யாரும் பட்னியாக தூங்கினதே இல்லை. அதே மாதிரி இந்த ரூலை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். சாப்பிட்டு தூங்கு. அனுஜா, ஒழுங்கா நீயா சாப்பிட்ரு, இல்லை நானா என் கையால் ஊட்டி விட்டுருவேன். யோசிச்சு பார்த்துக்கோ. நீங்க அவளை எங்க சந்திச்சீங்கன்னு? யாரு? அனுஜாவை சொல்றேன். நான் அனுஜாவை மீட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ரிஷினா, அனுஜா இந்த ஊர்ல தான் இருக்கா. அவ இங்க வந்துட்டா. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லனா? ஏன்னா அட ரிஷினா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னா எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அவ வரப்போறா, இந்த ஊருக்கு வந்துட்டான்னு சொன்னா. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்க அவ என் கிட்டக்கவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னீங்களே. வந்துட்டான்ல அவ. சொல்லுங்கண்ணா. அப்புறம் உங்களோட இந்த கண்ணீர் இருக்கே, இது துக்கத்தினால வரல, ஆனந்த கண்ணீர் இல்ல? ஆனந்த கண்ணீர். சரி, இதெல்லாம் விட, தேவையில்லாத பேச்சு. நான் விட்டுறேன்.
ஆனா இது நாள் வரைக்கும் உங்களால விட முடிஞ்சதா? உனக்கு தெரியுமா நான் ஒன்னா நம்பர் இடியட். கொஞ்சம் கூட மூளையே இல்ல. நான் அவளை 7 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் மறுபடியும் சண்டை போட்டுட்டேன். நல்ல விஷயம் தானே இது? என்ன நல்ல விஷயம்? ஐயோ ரிஷனா, இதை புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் உத்தரா கூட நீங்க எத்தனை முறை சண்டை போட்டிருப்பீங்க? போடவே இல்லை. ஏன்னா நீங்க அவளை காதலிக்கவே இல்லை. ரிஷனா, நம்ம அதிகமா யாரை காதலிக்கிறோமோ அவங்க கூட தான் சண்டை போடுவோம். உங்க காதல் திரும்பவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்குண்ணா. இப்ப அதை வீட்டுக்குள்ள கொண்டு வரது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல வரேனா? புரிஞ்சுதா? இல்லனா அவளை இந்த வீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருவா? இங்க தானியா இருக்கா, உத்தரா இருக்கா. ரிஷனா, இதெல்லாம் விட்டு தள்ளுங்கண்ணா. நீங்க அவளை காதலிக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐ நோ நீங்க காதலிக்கிறீங்க. ஏன்னா உங்க காதல் உண்மையான காதல். அவளுக்கு அதை உணர வைங்கண்ணா. ஒரு வேளை கோவப்பட்டா சமாதானப்படுத்த பாருங்க. அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கண்ணா. புரியுதா? ஆனா நான் அவளை எங்க தேடுவா? எனக்கு தெரியும். அவளை எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியும். அட நட்சத்திரா, நீயா? நீ என்ன தூங்கலையா? மம்மி, நான் இன்னைக்கு உங்க கூடவே தூங்கவா? கண்டிப்பா கண்டிப்பா அம்மா கூட படுத்து தூங்கலாமே. அம்மா, இன்னைக்கு என் கனவுல என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன? ஒரு பெரிய பூதம். பூதமா? அத பார்த்து நான் பயந்துட்டேன். நட்சத்திரா, பூதம்லாம் எதுவும் கிடையாது. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, படுத்து தூங்கு. அம்மா, பூதம்லாம் உண்மையிலேயே இருக்கும். அதுதான் என் கனவுலயே வந்துச்சு. பூதம் வரும்போது என்னை யார் காப்பாத்தினாங்க தெரியுமா? பூதம் கிட்ட இருந்து உன்னை ஒருத்தர் காப்பாத்துனாங்களா? யார் காப்பாத்துனா? மிஸ்டர் ஹேண்ட்ஸம் தான். மிஸ்டர் ஹேண்ட்ஸம் காப்பாத்தினாரா? படுத்து தூங்கு, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஸ்லீப். அம்மா, நான் அவர் கூட சீட்டிங் பண்ணல, அதனால நான் அவர்கிட்ட போய் சாரி சொல்லிடுறேன். சீட்டிங்கா? நீ அவரை எப்படி சீட்டிங் பண்ண? அம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் இப்ப தூங்குறேன். அட, நான் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் ஹேண்ட்ஸமோட போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். குட் நைட். நீ என்ன சொல்றேன்னு யாருக்குமே புரியாது. அது உனக்கு மட்டும்தான் புரியும். குட் நைட். நேற்று ராத்திரி ரொம்ப அப்செட்டாக இருந்தா. இன்னைக்கு பேசாம நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுமா? எங்க காஃபியே எனக்கு ஒழுங்கா போட தெரியாது. இதுல பிரேக்ஃபாஸ்ட் எங்க பண்ண போறேன்? நட்சத்திரா, ஒழுங்கா சாப்பிடு. ஸ்கூலுக்கு உனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வேண்டாம்மா. நட்சத்திரா, புடிச்சிட்டேன். அப்பா, உங்க ஹிட்லர் வைஃப் கிட்ட சொல்லுங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணான்னு. ஓ, நானும் இதுக்கு தாம்மா வேண்டிக்கிறேன். அதாவது என்னோட ஹிட்லர் வைஃப். ஹிட்லர்ல உன் அம்மா இந்த மாதிரி டெய்லி நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு. ஏன்னா அம்மா அப்படி பண்ணலன்னா மொத்த வீடும் வெறிச்சோடி கிடக்கும். உனக்கு இன்னொன்று தெரியுமா? நேற்று ராத்திரி உங்க அம்மா ரொம்ப சேடா, ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. மம்மி, நீங்க எதுக்கு சேடா இருந்தீங்க? அது நீ சரியா டிஃபன் சாப்பிடலையாமே, அதனால தான் சேடா இருந்தாங்க. இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடுவேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒழுங்கா சாப்பிடணும். ஓகே. யா ஏய் வினோத் சார், நட்சத்திராக்கு அந்த புது டாயை கொடுங்க. நீ கேட்ட டாயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்கூல் டைம் ஆகுது. வா, நீங்க சீக்கிரமா இவளை சாப்பிட வைங்க. தேங்க்யூ. போ. நீ கொடுக்குற செல்லம் தான் நட்சத்திராவை ரொம்ப கெடுக்குது. நீ எப்பவும் இதே மாதிரி இரு. என்னைக்கும் மாறக்கூடாது. என்ன? அதாவது நீ பேசாம உம்முன்னு இருந்தா பார்க்க நல்லாவே இல்லை. ஏதாவது திட்டிகிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கு. நேற்றுக்கு நீ அப்செட்டாக இருந்ததை பார்க்குறப்ப எனக்கு எப்படி உன்னை சேரப் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தடவையும் உன்னை இப்படி பார்த்தப்போ மனோ, அனுஜாவை தேடப்படும் சொன்னா இங்க கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. மனோ, எதிரி, எதுக்காக இப்படி தூங்குற? எதிரி, அனுஜாவை கண்டுபிடிக்க டைம் ஆச்சு. சீக்கிரமா எதிரி மனோ.
அமைதியா பேசுங்கண்ணா. இங்க காதுக்கும் செவத்துக்கும் அதாவது செவத்துக்கும் காது இருக்குண்ணா. நம்ம அனுஜாவை தேடி கண்டுபிடிக்கிற மிஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா. ஓகே, பாயிண்ட். சக்சஸ் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா மனோ மறுபடியும் தூக்கி நீ எந்திரி, சீக்கிரம் எந்திரி, எந்திரி மனோ, டைம் ஆச்சு, சீக்கிரம் எந்திரி, நம்ம டைம் இல்ல, எந்திரி, சீக்கிரம் கிளம்பு. Because Anuja is time is Anuja. இத போட்டுக்க, சீக்கிரமா கிளம்பு, நமக்கு டைம் இல்ல சொல்றல. இங்க பாருங்க, அனுஜாவை தேட போறோம்ல, நான் நல்ல ட்ரெஸ் போட்டே வரேன். என்ன ட்ரெஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு பொண்ணு பார்க்க போல, என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்க போறோம். சோ டைம் இல்ல, சீக்கிரமா வா. சரி, அவளை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அண்ணா சொல்றேனே, அண்ணா யார் அனுஜாவை தேடி கண்டுபிடிக்க உதவி பண்ண போறாங்களோ அவங்கள நாம பார்க்க போறோம். அட யாரு, அவளை எங்க பார்க்கணும்? ஐயோ என் செல்ல அண்ணனே, நான் போற வழியில எல்லாமே தெளிவா உங்களுக்கு சொல்றேன், வாங்க போலாம். அண்ணா மனோ இங்க பாரு, அது மனோ இது அனுஜா சம்பந்தப்பட்ட விஷயம், இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏகே, உன்னோட கம்பெனி ரிஷி கம்பெனியை கொலாபரேட் ஆன அந்த பொய்யான விஷயம் வெளியே நல்லா ரீச் ஆயிடுச்சு தெரியுமா? நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் இப்ப வேற லெவல்ல இருக்கு. என்ன பொய்யான ரூமர் இல்லையா? பேங்கர் சொன்னது சரிதான். நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். உங்க 2 பேரோட ஷேர்ஸும் கடந்த 5 வருஷமா இருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பீட் பண்ணிடுச்சு. நிஜமாவே 2 பேரும் கொலாபரேட் ஆயிட்டீங்கன்னா then you both will rock. இந்த உலகம் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க விரும்புது ஏகே. ஆனா நான் அந்த மாதிரி பார்க்க விரும்பல. சரி, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றத நீ செய். 2 நாளைக்கு உன் போனை ஆஃப் பண்ணி வை. நானும் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். ரிஷி அப்புறம் பேங்கர்ஸோட கால்ஸ் யாரையும் அட்டென்ட் பண்ண வேணா, அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாரு, 2 நாள் கழிச்சு ஷேர்ஸ் தானா தன்னோட இடத்துக்கு வந்து. ஏகே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பிசினஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்த. பிசினஸோட growth இன்க்ரீஸ் ஆகுறப்ப நீ ஏன் இந்த மாதிரி? எனக்கு எதிரில ரிஷி நிக்கிறான். வேற யாராவது இருந்தா நான் உடனே அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா ஏன்னு தெரியல, எனக்கு இந்த ரிஷியை பார்த்தாலே பாசிட்டிவ் வைப்ஸே வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவன் எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் பறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் மக்கள் எல்லாருமே ஏகே ரிஷிக்கு என்ன தேவையோ கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இனிமே உன்னோடதெல்லாம் அவனோடதுன்னு சொல்லிருவாங்க. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என்னாச்சு? நீ ஏன் முதல்ல இவ்வளவு டென்ஷனா இருக்கன்னு சொல்ல. தெரியலப்பா, நான் என்ன பேசுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? உனக்கு எப்போல இருந்து ஃபீலிங் வர ஆரம்பிச்சது? அந்த பக்கம் தான் வாசலுக்கு வழி. போய் வேலையை பாரு, உருப்படி ஏதாவது பண்ணு. போ. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் ஒழுங்கா தான் இருக்கேன். போ நீ, போ வேலையை பாரு. போ. இங்க பாரு, 2 நாளைக்கு போன் ஆன் பண்ணக்கூடாது. ஓகே. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னு தெரியல. யாருக்காக வருது? மனோ, இப்ப நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம்? அட யாரை சந்திக்க போறோம் சொல்லு மனோ. பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன். உனக்கு என்ன பைத்தியமாவா? திரும்ப போயிடலாம். நிமிஷம் இருங்கண்ணா. அண்ணா இந்த இடத்துல தான் காணாம போனவங்கள கண்டுபிடிப்பாங்க. எஃப்ஐஆர் போட்டு தேடி கண்டுபிடிப்பாங்கண்ணா. ஆனா ஒருவேளை நம்ம அனுஜாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினாலும், இந்த ஊர் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டானா. கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்களோட நெட்வொர்க் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசுனா. இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அனுஜா எங்க மிஸ் ஆனா? அண்ணா இது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுல்ல. இங்க பாரு, நாம இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப தப்பு மனோ. அந்த போலீஸோட முகத்தை பத்தியா ஒரு அடி பின்னிடுவாரு. அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்களா? அனுஜா அங்க வருவான்னு நினைக்கிறீங்களா? அவன் நாளைக்கு இல்ல நாளானைக்கு வருவான்னு சொல்லி இப்படியே காத்துக்கிட்டே இருப்பீங்க. அவ வரலனா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இல்ல மனோ, வேணாம். ஒருவேளை அவருக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் மனோ. எனக்கு ரொம்ப இது சரியா வரும் தோணல. நான் இன்னொரு பிளான் பண்ணலாமே. கேளுடா, வாங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நீங்க? சார் நான் தான் மனோ. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார்? பிரமோதோட ஃப்ரெண்டு சார். ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அப்படியா? நீங்க தான் பிரமோதோட ஃப்ரெண்ட் மனோவா? அவனே தான் கண்டுபிடிச்சிட்டாரு போல. பிரமோத் ஏதோ மிஸ்ஸிங் கேஸ்னு சொன்னாரு. அது நான் சொல்றேன். அது விஷயம் என்னன்னா சார் இவர் தான் என்னோட பெரிய அண்ணன் ரிஷி. நான் இவரோட தம்பி. இவரோட வைஃப் பேர் அனுஜா. அவங்க என்னோட அண்ணி. அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க சார். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதான் அவங்க போயிட்டாங்க. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, அவங்கள யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அது சரி, இது எப்ப நடந்த விஷயம்? இல்ல சார், அது 7 வருஷத்துக்கு முன்னாடி. அது சார் 7 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். 7 நாள் தான் ஆகுது.
என்னங்க நீங்க 7 நாள் ஆச்சு ஆனா இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி என்னன்னா நாங்க அன்னைக்கே வந்திருக்க வேண்டியது. ஆனா ரிஷியண்ணா என்ன சொன்னாருன்னா சண்டை போட்டா ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அவங்க வரவே இல்லை சார். எனக்கு உள்ளுக்குள்ள என்ன ஃபீலிங் ஏற்படுதுன்னா சார், அவங்கள யாராவது கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா சார். இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அண்ணனும் அண்ணியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. ஸோ அதனால இவருக்கு 7 நாள் வந்து 7 வருஷம் மாதிரி இருந்துச்சு சார். ஒருவேளை நீங்க அவங்கள சந்திச்சீங்கன்னா கூட அவங்க கூட இதே மாதிரி தான் 7 வருஷம்னு சொல்லுவாங்க சார். ஆனா அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. மற்றபடி நீங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ரிஷி என்ன ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவரே எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருவாரு. எங்க என்ன நடந்துச்சு இல்லனா அப்படிதானே? ஆமா. சரி சரி, நீங்க இப்போ வீட்டுக்கு போங்க. 24 ஹவர்ஸ்ல அவங்க உங்க எதிரில் இருப்பாங்க. ஓகே, நீங்க அவங்க டீடைல்ஸ் கொடுங்க. அனுஜா, இன்னும் 24 ஹவர்ஸ்ல இங்க எதிர்க்க அதுக்கப்புறம் நான் உன்னை என்னைக்குமே என்னை விட்டு தூரமா போக விட மாட்டேன், விடவே மாட்டேன்.